ஜாலிலே விபச்சார விடுதி ஒன்று முற்றுகையிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக 4 பேர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து இவ்வாறான கலாசார சீர்கேடான சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது. இது தொடர்பில் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணம் பலாலி வீதி 35 வருடங்களுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவை தொடர்பிலும் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் உடனுக்குடன் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது விடயத்திற்குள் செல்லலாம். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவற்குடி எனப்படுகின்ற பகுதியில் விபச்சார விடுதி ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இவ்வாறு அதிரடியாக ஒரு வீடு ஒன்று இவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றது. வீடொன்றில் விபச்சாரம் இடம்பெறுவதாக போலீசாருக்கு புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதற்கமைய யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் அதிரடியாக அந்த இடத்தை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 68 வயதான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர்தான் வீட்டின் உரிமையாளர் என்று கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த, அதாவது குருநகர், அளவட்டி, கொடிகாமம் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த 40, 42, 53 வயதுடைய 3 பெண்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக சாவகச்சேரி போலீசாரின் ஊடாக சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நாவற்குடி பகுதியில் புகையிலை நிலையத்திற்கு அருகிலே இந்த வீடு சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் இவ்வாறு ஆங்காங்கே சட்டவிரோதமாக இவ்வாறு பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வருகின்ற பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியமை தொடர்பான செய்தியும் அண்மையிலே வெளியாகின்றது. சிறுமிகள் இவ்வாறு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள். தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்கள் அங்கு இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. யாழ்ப்பாணம் என்பது தமிழர்களின் பூமி, தமிழர்களின் அடையாளம். வடக்கு மாகாணத்தை கூட அவர்கள் யாழ்ப்பாணம் என்றுதான் வெளியில் இருப்பவர்கள் அழைப்பார்கள். முக்கியமாக இந்தியாவில் இருந்து கலைப்பவர்கள் கூறுவார்கள் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் என்று கூறுவார்கள். அதாவது வடக்கு கிழக்கு என்றாலே யாழ்ப்பாணம் தான் என்கின்ற அடிப்படையில் தான் அவர்களது புரிதல் இருக்கின்றது. அப்படியான நிலையில் யாழ்ப்பாணம் தொடர்பாக இவ்வாறான செய்திகள் அடுத்தடுத்து வெளிவந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே ஒட்டுமொத்தமாக இலங்கையில் தமிழர் பகுதியில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றது என்கின்ற பிம்பம் அல்லது ஒரு தவறான புரிதல் அயல்நாட்டில் இருப்பவர்களுக்கோ அல்லது ஏனைய வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கோ ஏற்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே அங்கு நடக்கின்ற இவ்வாறான சம்பவங்கள் ஒட்டுமொத்த தமிழினத்தையுமே பாதிக்கும். அதனை தாண்டி அங்கும் இவ்வாறான சம்பவங்கள் நடக்கக்கூடாது, அவற்றை தடுக்க வேண்டும். இவ்வாறான சட்டவிரோத தொழிலிலே இப்படி ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று சொன்னால் எந்த நிலைக்கு யாழ்ப்பாணம் சென்றிருக்கின்றது என்பதையும் நாங்கள் உற்று நோக்க வேண்டி இருக்கின்றது. அதாவது தற்பொழுது நாங்கள் தேசியம், சுயநிர்ணயம், உரிமை, சமஷ்டி என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பல கட்சிகள் இருக்கின்றது. தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கின்றோம், தமிழர்கள் மீது அக்கறை கொண்டுள்ளோம் என்று பலர் கூறிக்கொள்கின்றார்கள். ஆனால் இந்த யாழ்ப்பாணத்திலே இடம்பெறுகின்ற கலாச்சார சீர்கேடுகளை தடுப்பதற்காக அல்லது போதைப் பொருட்களை தடுப்பதற்காக, போதைப் பொருள் பாவனையிலிருந்து இளைஞர்களை காப்பாற்றுவதற்காக எவ்வாறான நடவடிக்கைகளை இவர்கள் எடுக்கின்றார்கள் என்பது தொடர்பாக நீங்கள் ஆராய்ந்தது உண்டா? அப்படி ஆராய்ந்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இவர்கள் ஒன்றுமே செய்வதில்லை. வெறுமனே வாக்கு அரசியல் ஒரு பதவியை பிடிக்க வேண்டும், அதனூடாக ஏதாவது ஊழலை செய்ய வேண்டும் அல்லது ஒரு அதிகாரத்திற்கு அல்லது ஒரு கௌரவத்திற்காக இவர்களுக்கு ஒரு பதவி தேவை என்பதை இவர்களது நோக்கமே தவிர எந்த வகையிலும் எந்த தீர்வை பெற்றுக் கொடுப்பதிலோ அல்லது எமது மாவட்டத்தில் இருக்கின்ற சாதாரண பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலோ இவர்களுக்கு அக்கறை இல்லை. இன்று சீர்கட்டி இன்று இவ்வளவு கேவலமாக போய் கொண்டிருக்கின்றது. தற்போது கொழும்பு எப்படி இருக்கின்றதோ அதே போலதான் யாழ்ப்பாணம் இருக்கின்றது. ஆகவே இலங்கையில் வேறுபாடு இல்லாமல் கலாச்சார சீர்கட்டில் எல்லாருமே ஒன்று என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். 2009 வரைக்கும் சுமூகமாக கலாச்சாரமாக பண்பாட்டுடன் இருந்த இந்த பூமி தற்பொழுது எல்லாம் மாறுபட்டு அதிவேகமாக தென்னிலங்கையுடன் ஒத்து போகின்ற அளவிற்கு தென்னிலங்கை கலாச்சாரத்துடன் கலாச்சார சீர்கேடுகளுடன் போட்டி போடுகின்ற நிலைக்கு வந்துவிட்டது என்பது இன்னுமே வருத்தமான ஒரு செயற்பாடாகவே இருக்கின்றது. அதாவது பல செய்திகளில் நாங்கள் அறிந்திருப்போம். அதாவது தென்னிலங்கை பகுதியிலிருந்து சென்று யாழ்ப்பாணத்தில் வீடு எடுத்து தங்கியிருந்து அங்கு இவ்வாறான பாலியல் தொழிலில் ஈடுபடுகின்றார்கள் என்பது தொடர்பான செய்திகளை நாங்கள் அறிந்திருப்போம். ஆனால் இதிலே யாழ்ப்பாண பெண்கள் தான் இவ்வாறு ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆகையால் இது தொடர்பாக நீங்கள் யோசிக்க வேண்டும். யாழ்ப்பாணம் வசதியான இடம், யாழ்ப்பாணத்தில் அதிகமான பணப்புழக்கம் இருக்கின்றது, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அதிகமான வெளிநாடுகள் இருக்கின்றார்கள் சொன்னாலும் அங்கு குறிப்பிட்ட அளவிலான வீதமான மக்கள் பெரும் துன்பங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள், பெரும் கஷ்டங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள்.
அதில் அங்கு வறுமையில் இருக்கின்ற மக்கள் தொடர்பாக கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களும் உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கின்ற சூழல் இருக்கிறது, கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வெளிப்படையாக பார்க்கின்ற போது யாழ்ப்பாணம் என்றால் என்ன குறை, அனைவருமே நல்லா இருக்கின்றார்கள் என்பது போல தோன்றும். ஆனால் அங்கேயும் குறிப்பிடத்தக்க அளவு மக்கள் பட்டணியில் வாழுகின்றார்கள் என்பது உண்மை. எனவே அவைதான் இதற்கு உந்து சக்தியாக அமைகின்றதா, இந்த பெண்கள் அந்த தொழிலில் ஈடுபடுவதற்கு பின்னால் அதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ என்கின்ற கேள்வி இருக்கிறது. எந்த காரணமாக இருந்தாலும் இதில் ஈடுபட முடியாது. சட்டப்படியும் குற்றம், எமது பண்பாட்டு பதிவின் குற்றம். ஆகையால் அதை தாண்டி அதை தடுப்பதோடு அவர்களது காரணங்களையும் கலைந்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதையும் இதிலே நான் பதிவு செய்து கொள்ளுகின்றேன். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணம் பலாலி வீதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் இன்றைய தினம் வெளியாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம் பசாவுலான் வீதி, பொன்னாலை பருத்தித்துறை வீதி வரையிலான பலாலி வீதி திறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 35 வருடங்களுக்கு பின்னர் அந்த வீதி திறக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. சுமார் 15 வருடங்களுக்கு மேலாக மக்கள் தொடர்ந்து அந்த வீதியை திறக்குமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். அந்த வீதியால் பயணிப்பவர்கள் காங்கேசந்துறை சென்றே பலாலி வடக்கிற்கு செல்லுகின்றார்கள். அப்படியான ஒரு நிலைதான் இதுவரை இருந்து வந்தது. இன்றைய தினம் அந்த பாதை திறக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மகிழ்ச்சியான தகவலாக இருந்தாலும், தேங்காய் உடைத்து பொங்கல் பொங்கி கொண்டாடினாலும் அதில் இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அங்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற நிபந்தனைகள் என்பது மிக மிக மோசமானவை. அந்த வீதியால் பயணிப்பதற்கு ஏற்கனவே பயணிப்பது போலவே சென்று விடலாம் என்று மக்கள் எண்ணுகின்ற அளவிற்கு அங்கு அவ்வாறான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அங்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற கட்டுப்பாடுகள் தொடர்பாக இதிலே பார்க்கலாம். அதுவே பார்த்தீர்கள் சொன்னால் ஒரு பதாதை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பதாதையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் அதி உயர் பாதுகாப்பு வலயத்தின் அறிவித்தல் என்று தலைப்பிடப்பட்டு அந்த பதாதை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வீதியானது பலாலி அதி உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் அமைந்துள்ள இராணுவ குடியிருப்பின் ஊடாக செல்லும் வீதியாகும். இந்த வீதியின் ஊடாக பயணிக்கும் அனைவரும் கீழ்காணும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல் வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலே வீதி திறக்கப்படும் நேரம் முற்பகல் 6 மணி தொடக்கம் பிற்பகல் 5 மணி மாத்திரமே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இரவு வேளைகளில் எல்லாம் நீங்கள் பயணம் செய்ய முடியாது. அடுத்ததாக வீதியினுள் பயணிக்கும் வாகனங்கள் இடையில் நிறுத்துதல் திருப்புதல் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. நிறுத்தவும் முடியாது, திருப்பவும் முடியாது, போனால் போய்கொண்டே இருக்கணும் என்பது போல இருக்கின்றது. அடுத்ததாக வீதியில் பயணிக்கும் சந்தர்ப்பத்தில் வீதியின் இருபுறமும் புகைப்படம் எடுத்தல், ஒளிப்பதிவு செய்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த வீதியில் நடைபயணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த வீதியால் நடக்கக்கூட முடியாது. இந்த வீதியில் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் தவிர்ந்த ஏனைய பார ஊர்திகள் பயணிக்க தடை. இந்த வீதியில் செல்லக்கூடிய வேகம் ஆகக்கூடியது 40 கிலோமீட்டர் மாத்திரமே. இந்த வீதியில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் அனைவரும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆவணங்களை பயணத்தின் போது வைத்திருத்தல் அவசியமாகும். மேற்குறிப்பிடப்பட்ட அறிவுறுத்தல்களை மீறுதல் சட்டபூர்வ நடவடிக்கை மேற்கொள்ள கூடிய குற்றமாகும். அதாவது இந்த அறிவுறுத்தலை எல்லாம் மீறினால் அதை சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது போல அவர்களது கருத்து, அவர்களது அந்த பதாதை அமைந்திருக்கிறது. இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. அதாவது யுத்த காலத்தில் இந்த ஏனையின் வீதியால் பயணிப்பதை விட அதிகமான கட்டுப்பாடுகள் இந்த பலாலி வீதியால் பயணிப்பதற்கு விதிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அதை ஒத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இதனூடாக பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. ஆகவே தேர்தலுக்காக அனுர அரசு இதை செய்கின்றது என்று கூறுகின்றார்கள். தேர்தலுக்காக செய்தால் கூட முழுமையாக மக்கள் பயன்படுகின்ற அளவிலே இதனை செய்யலாம். வெறுமனே நாடகமாக இதனை மேற்கொள்ள கூடாது என்பதனை தான் பலரும் கூறி வருகின்றார்கள். இவ்வளவு நிபந்தனைகள் விதித்தால் அந்த வீதியால் எப்படி செல்ல முடியும் என்கின்ற கேள்வியையும் பலர் எழுப்பி இருக்கிறார்கள். இந்த நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன் அவர்கள் தனது முகநூல் பக்கத்திலே ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதிலே கட்டுப்பாடுகளுடனாவது பாதை திறக்கப்பட்டதை நாங்கள் வரவேற்கின்றோம். இவ்வளவு கட்டுப்பாடு விதித்து இந்த பாதை திறக்கப்பட்டதை கூட நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை நிறுவுவதாக வாக்களித்தவர்கள் சட்டவிரோதமான கட்டுப்பாடுகளை எப்படி விதிக்கலாம் என்கின்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கின்றார். இது சட்டத்தால் பிரகடனம் செய்யப்பட்ட உயர் பாதுகாப்பு வலயம் அல்ல. மாலை 5 மணியிலிருந்து காலை 6 மணி வரை இதை மூடுவதற்கும் எவரும் நடந்து செல்வதை தடுப்பதற்கும் எந்த சட்டம் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது என்று அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதைவிட முக்கியமான கேள்வி, தேர்தல் நெருங்கும் போது மட்டும்தான் பாதைகளை திறப்பீர்களா என்று அவர் தனது முகநூல் பக்கத்திலே வெளியிட்டிருக்கின்ற பதிவிலே இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே எவ்வாறான ஒரு அடக்குமுறை இன்று வரை தொடர்கின்றது. முழுமையான பாதைகளை திறந்து மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு மக்களை விட எந்த அரசாங்கம் முன்வரவில்லை, எந்த அரசாங்கமும் முன்வரவில்லை என்பதுதான் இதன் ஊடாக தெரிகின்ற உண்மையாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடவாசா ஜெயகாந்த்.